ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் சாஃப்ட்வேர். என்னென்ன டேட்டா மைனிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு டேட்டா மைனிங். இந்த ஆரஞ்சு டேட்டா மைனிங் இது பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டேட்டா தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டேட்டா அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, என்னென்ன டேட்டா எந்தெந்த மந்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது விஷுவலைசேஷன் டூலாக காமிக்கிறோம்ல, பார் கிராஃப், பை கிராஃப், பை சார்ட்டு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரிக்காக தான் இந்த ஆரஞ்சு டேட்டா மைனிங் யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா மைனிங் வந்து பார்த்திங்கன்னா எதை மூலிமா வந்து அந்த டேட்டா மைனிங் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுதுன்னா பைத்தான் ஸ்கிரிப்டிங்கிலும் அண்ட் விஷுவல் ப்ரோக்ராமிங் ரெண்டுத்துலேயும் சேர்த்து தான் இந்த வந்து டேட்டா மைனிங்கை நம்ம வந்து எழுதுவோம். இது அடிஷ்னலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அண்ட் தென் டெக்ஸ்ட் மைனிங், ஒரு டெக்ஸ்ட் எப்படி மைன் பண்ணுறதுன்ற அடிஷ்னல் டீட்டெயில்ஸு இந்த ஆரஞ்சு டேட்டா மைனிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாப்புலரானது, இப்போ நவ்விய டேஸ் நம்ம இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆர் சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட். இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங்காக இந்த ஆர் சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது எதுலலாம் ரன் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ரன் ஆகும். யூனிக்ஸில், ஓஎஸில் அண்ட் தென் விண்டோஸில், மேக் ஓஎஸ், விண்டோஸ் எதில் வேணாலும் இந்த ஆர் ப்ரோக்ராம், ஏன்னா இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்லையா, ஓப்பன் சாஃப்ட்வேர், அதனால் இது வந்து எதில் வேணாலும் ஒர்க் ஆகும். இது வந்து எதுக்காக ஷூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணுறோம் இல்லையா, மீடியன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ், அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மந்தமாக டேட்டா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி டேட்டாக்காக தான் இது வந்து ஆர் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபிக்கல் டிஸ்பிளே அண்ட் டேட்டா மேனிப்புலேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்கா டேட்டா மைனிங் சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் மெஷின் லேர்னிங் அல்கார்தம்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அல்கார்தம்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த அல்கார்தம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஜாவா கோட் ஆர் டைரக்ட்லி அப்ளை டு த டேட்டா செட். ஒன்று ஜாவா கோட் மூலிமா நம்ம டேட்டாவை அப்ளை பண்ணுவோம், இல்லைனா நேராக டேட்டாவே அப்ளை பண்ணுவோம். ரெண்டுத்துலேயும் மூலிமா தான். இட் இஸ் ரிட்டன் இன் ஜாவா அண்ட் கண்டெயின் ஃபியூச்சர்ஸ். இது வந்து ஜாவாவில் ரிட்டன் பண்ணுவோம், நம்மளுடைய கோடிங்கை ஜாவாவில் எழுதுவோம். அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் இருக்குது, ப்ரீ ப்ராசஸிங், டேட்டா மைனிங் and then clustering, regression, classification, visualization and attribute selection. இதான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நம்மளுடைய சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாகோ பிஐ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காகனா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்காக நம்ம வந்து பெஸ்ட்டு ஷூட்டபிள். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் செமண்டிக் லேயர். ஃபங்க்ஷன்ஸை எப்படி வந்து ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி கொண்டு வரது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்பாகோ பிஐ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மோர் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அனகொண்டா மூலியமாகவே ஜூபிட்டர் நோட் புக் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா மைனிங் ப்ரோக்ராம்ஸை அனலைஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஆர் அண்ட் பைத்தான் இருக்கும். நம்ம ஒன்று பைத்தானில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஓப்பன் டேட்டா சைஸ் பிளாட்ஃபார்ம் தான். இதில் என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் அந்த அனகொண்டா அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேயே ஆர் இருக்கும் அண்ட் தென் பைத்தான் இருக்கும். இது வந்து என்னென்னலாம் இன்க்ளூட்ஸ் இருக்குன்னா ஆர் இருக்குது, ஸ்கேலா, பைத்தான். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், டேட்டா மைனிங்காக யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் இமேஜ் ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுவோம், டீப் லேர்னிங் அண்ட் தென் ஆப்டிமைசேஷன்ஸ். இதுக்கெலாம் வந்து இந்த அனகொண்டா சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோகன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன், இப்போ எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். ஈஸியாக ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூல் பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது வேரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கார்தம்ஸ் இந்த சோகனில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். எதுக்காகனா மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ்க்காகவே டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து என்னென்னா இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மைனிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் அலோஸ் யூசர்ஸ் டு ஈஸிலி கம்பைன் அல்கார்தம் கிளாஸஸ், மல்டிபிள் டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் ஜென்ரல் பர்போஸ் டூல்ஸ். இது என்னெல்லாம் பண்ணும் யூசர்ஸ்க்கு, ஒரு அல்கார்தம் கம்பைன் பண்ணும் கிளாஸஸ்ஸு அண்ட் தென் மல்டிபிள் டேட்டாவை ஒரே நேரத்தில் பண்ணலாம். இந்த டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். இது வந்து முக்கியமாக எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹிடன் மார்க்கோவ் மாடல்ஸ்க்காக தான் இந்த சோகன்ற சாஃப்ட்வேரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மெல்ட்டு. இந்த சாஃப்ட்வேர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் கம்ப்யூட்டேஷனுக்கு சயின்டிஃபிக் விஷுவலைசேஷன் அண்ட் தென் பிக் டேட்டா அனலைசிஸ்க்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஏ காம்படிஷனல் பிளாட்ஃபார்ம்னா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆன் வேரியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம டேட்டா மைனிங் அல்காரிதத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகலாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் வந்து ஏன்னா ஈஸி டூல் கேட்டு இது ஈஸியாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் ரிசர்ச்சர்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி யூசர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேஹவுட். இது வந்து எதுக்காகனா குயிக்லி கிரியேட் ஒரு என்விரான்மெண்ட்டை சீக்கிரமாக க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் அல்காரிதம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஸ்ப்ராக் பண்ணிக்கலாம், ஸ்கேலா அண்ட் அப்பாச்சி ஃப்ளிங்க். இந்த அல்காரிதம்ஸ்லாம் இது வந்து ஏற்கனவே இது வந்து இருக்கும். இட் இஸ் இம்ப்ளிமெண்ட் ஆன இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்பாச்சி ஹடூப்னா என்னது நம்மளுடைய பிக் டேட்டாவில் யூஸ் பண்ணுவோம். இஸ் ஒன் ஆஃப் த டூலு. அப்பாச்சி ஹடூப்க்கும் அந்த மேப் பேரடைமுக்காக தான் முக்கியமாக இந்த அப்பாச்சி மேஹவுட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதை வச்சு நம்ம டேட்டா மைனிங் ப்ரோக்ராம்ஸை ஈஸியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா GNU ஆக்டிவ். இங்கே இது வந்து எதுனா ஹை லெவல் லாங்குவேஜுக்காக தான். இது முக்கியமாக எதுக்காகனா நியூமரிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ்க்காக தான் இது வந்து பில்ட் பண்ணாங்க இந்த சாஃப்ட்வேரை. இட் ஒர்க்ஸ் ஆன் ஏ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த GUI வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் லைன் மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அலோஸ் யூசர்ஸ் டு நியூமரிக்கல் சால்வர் லீனியர் அண்ட் நான் லீனியர் ப்ராப்ளம்ஸ். அதாவது மேட்லாப்பில் லீனியர் அண்ட் நான் லீனியர் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் மைனஸ் ஸ்டார்டர் எடிஷன். இதுவும் எதுக்காகனா என்விரான்மெண்ட் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக தான். இது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா மெஷின் லேர்னிங் பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம், டேட்டா மைனிங் பண்ணிக்கலாம் அண்ட் டீப் லேர்னிங் பண்ணிக்கலாம். இது எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா கமர்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரிசர்ச் ட்ரைனிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, எஜுகேஷன் அண்ட் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் லேப் கிரியேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ மெஷின் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதுவும் பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டேட்டா கிளீனிங்னா அன்வான்ட் டேட்டாவை எடுக்கிறது. அண்ட் தென் ட்ரைனிங் த மாடல் அண்ட் தென் டெவலப்பிங் ஃபியூச்சர்ஸ். இதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த கிராஃப் லேப் கிரியேட் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாவா ஸ்டார்ம் அனலிட்டிக்ஸ் இன்ஜின். இது எதுக்காகனா விஷுவலைசேஷன் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ விஷுவல் டேட்டா டிஸ்கவரி சொல்யூஷன் தட் ரேப்பிட்லி இன்டகிரேட்ஸ் டைவர்ஸ் டேட்டா அண்ட் கண்டினியூஸ்லி டிடெக்ட்ஸ் அவுட்லேயர்ஸ் அண்ட் அனாமலிஸ். இது எதுக்காகனா அவுட்லேயர்ஸ்னால் தாண்டி போகிறது, கிளஸ்டர் தாண்டி போகிறது, அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கீகெட் லேர்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் மெஷின் லேர்னிங் தான். இதுவும் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பில்ட் பண்ணியிருக்கோன்னா எந்த லைப்ரரிஸ் இதில் சேர்ந்துருக்கோன்னா NumPy அண்ட் தென் ஸ்கிப்பை. இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்ன டேட்டா மைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.